ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு சமாதானமான ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 37:22. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். பிரியமானவர்களே, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று இயேசு மகாராஜா சொல்லுகின்றார். ஆனால் சங்கீதத்தில் அருமையாய் சொல்லப்படுகிறது, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இந்த பூமியில் காணப்படுகிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், இவைகளை எல்லாம் யார் சுதந்தரித்துக் கொள்வார்களாம்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணும், அப்படிப்பட்டவர்கள் சுதந்தரித்து கொள்ளுவார்கள். அதற்கு பின்பு புதிய வானம் புதிய பூமி மற்றும் 1000 வருட அரசாட்சி இதெல்லாம் நமக்கு இருக்குது. அப்போ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள், அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள் என்று வசனம் சொல்லுகின்றது. பிரியமானவர்களே, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட நம்ம என்ன செய்யணும்? சங்கீதம் 115 அருமையாய் சொல்லப்படுகின்றது, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று எழுதியிருக்கின்றது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கின்றார். கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளின்படி நடக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கின்றது. அப்போது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படனா சும்மா நம்ம இஷ்டப்படி வாழ்ந்து இஷ்டப்படி நம்ம விரும்பினதெல்லாம் செய்து வாழும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னு நினைப்பது தவறு. கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து அவருக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு பயந்து அப்படியே அதை கை கொண்டு அவர் கீழ்ப்படிந்து வாழும் பொழுது கர்த்தரால் நாம் ஆசீர்வதிக்கப்படுகின்றோம். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று எழுதியிருக்கிறதே. நம்ம ஆபிரகாமை பார்க்கின்றோம். ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பயந்து வாழ்ந்த ஒரு தேவ மனிதன். அவரை குறித்து சொல்லப்படுகிறது. மெல்கிசேதேக்கு ஆசீர்வதிக்கின்றார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லி ஆபிரகாமை ஆசீர்வதிக்கின்றார். பிரியமானவர்களே, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுதல். ஆபிரகாமா தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதினாலே அவருக்கு சொன்னபடி அவர் கால் மிதித்த தேசத்தை எல்லாம் அவருடைய சந்ததிக்கு சுதந்திரமாய் கர்த்தர் கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்து வாழுங்க. ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் பயத்தோடு பக்தியோடு தேவனை பிரியப்படுத்த வாழும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அவரால் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது நமக்கு சந்தேகமே இல்லை, பூமியை சுதந்தரித்து கொள்ளுகின்றோம். இந்த பூமியில தான் எத்தனை நன்மைகள் யோசித்து பாருங்க. தேவன் இந்த பூமியை அழகாய் உண்டாக்கி இருக்கின்றார், அருமையாக சிருஷ்டித்திருக்கின்றார். இந்த பூமியில உள்ள எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது கர்த்தர் பூமியில உள்ளவைகளை சிருஷ்டித்த பொழுது ஒவ்வொரு நாளும் தேவன் நல்லது நல்லது என்று கண்டார் என்று பார்க்கின்றோம். பூமியில் காணப்படுகிற சகலவிதமான நன்மைகளையும் நாம் சுதந்திரித்து நாம் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்று சொல்லிதான் மனிதனை சிருஷ்டித்தார் என்று பார்க்கின்றோம். இன்னைக்கு அநேகர் தங்களுடைய இஷ்டப்படி தாறுமாறான ஓட்டத்திற்கு போவதினாலே பூமியில் உள்ள நன்மைகளை சுதந்திரித்து கொள்ள முடியாமல் போகின்றது. ஆனால் தேவ பிள்ளைகள் நாம் கர்த்தருக்கு பயந்து வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் பரலோக நன்மையை மாத்திரமல்ல, இந்த பூலோக நன்மையை நாம் சுதந்திரித்து வாழ முடியும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரே, நீர் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று எழுதியிருக்கிறதே. உமக்கு பயந்து வாழ ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்வீராக. அப்பொழுது நீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பூமிக்குரிய நன்மைகளையும் சுதந்திரிக்க செய்வீர் அல்லவா? இப்படியே நீர் செய்தருளும். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களை, நாளைய தின நமது சென்னை ஆசீர்வாத திருச்சபையின் ஆராதனை சிறப்பு ஆராதனையாக குருத்தோலை ஞாயிறு ஆராதனையாக நடைபெறும்.
சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் நமக்காக மானிடராக அவதரித்து ஊழியம் செய்த நாட்களிலே ஒரு நாள் அவரை அழகாய் தேவன் பவனி வர செய்து எல்லாரும் அவரை கனப்படுத்தினார்கள். சிறியோர்கள் பெரியோர்கள் என்று சொல்லி எல்லாரும் ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி எல்லாரும் அவரை மகிமைப்படுத்தினாங்க. அவர் அழகாய் பவனி வந்தார். மரக்கிளைகளை இலைகளை தங்கள் மேல் அங்கி வஸ்திரங்களை எல்லாம் விரித்து அவரை அழகாய் வரவேற்றார்கள், கனப்படுத்தினார்கள் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களை, இன்றும் கூட அந்த சம்பவத்தை நாம் நினைவு கூர்ந்து நாமும் கூட விசேஷமாக குருத்தோலைகளை ஏந்தி கர்த்தரை ஆராதிக்க மகிமைப்படுத்த நாளை தின சிறப்பு ஆராதனை நமக்கு உண்டு. இதனுடைய நேரத்தை கவனித்து கொள்ளுங்கள். 7 மணிக்கு காலை ஆரம்பமாகும். ஒரே ஆராதனை தான், நாளைக்கு 3 ஆராதனை கிடையாது. எனவே ஆசீர்வாத திருச்சபை தேவ பிள்ளைகளை இதை ஞாபகத்தில் வைத்து 7 மணிக்கே நீங்கள் ஆராதனைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆசீர்வாத டிவி நேயர்களும் கூட இந்த ஆராதனையிலே நீங்கள் பங்கு பெறலாம். உங்களுடைய தொடர்புக்கு கீழ்காணும் நம்பர்களில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.